ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடிப்பூர திருநாள் அன்று இந்த 5 விஷயங்களை செய்ய மறக்க கூடாது. இந்த 5 விஷயங்களை யார் ஒருவர் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆடிப்பூர தினத்துல செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்துல சந்தோஷம் எப்பொழுதுமே நிலவும். இந்த ஆடிப்பூர வழிபாடு எப்படி செய்வது, ஆடிப்பூரம் ஏன் வந்தது, இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடிப்பூர நட்சத்திரம் அம்பாளுக்கு உரிய ஒரு நட்சத்திரம், ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாள்ல தான் சித்தர்களும் முனிவர்களும் அவர்களுடைய தவத்தை தொடங்குவாங்க அப்படின்றது ஐதீகம். ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பூரம் அப்படின்றது அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள். அது வருகின்ற 28/7/2025 திங்கட்கிழமை வருகின்றது. இந்த வருடம் 2025 இந்த ஜூலை மாதம். பூரம் நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி மாலை 6:55 ஆரம்பித்து விடுகின்றது. இது மறுநாள் திங்கட்கிழமை முழுவதும் பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது. இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க வழிபாடு செய்வதாக இருந்தால், கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் இரவு 8 மணிக்குள்ள நீங்க போயிட்டு வாங்க. இந்த நாள்ல தான் சக்தி ஆகிய நம்முடைய உமாதேவி அவதரித்ததாக சிவபுராணம் சொல்லுது. ஆடிப்பூர நாள்ல தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல துளசி மாடத்துல ஆண்டாளாக அவதரித்தார் அப்படின்றதும் புராண கதைகள் இருக்கு. நாராயணனாகிய ஸ்ரீனிவாசனுடைய நிறைய அம்சங்கள்ல சங்கு சக்கரம் வில் கதை வாள் இந்த ஆயுதங்கள் தான் ஆழ்வார்களாக அவதரித்த போது பூமாதேவியும் இந்த ஆடிப்பூர நாள்ல அவதரித்தால் ஒரு பெண் ஆழ்வாராக அவளும் பெயர் கொண்டாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது செல்வத்தை அள்ளி கொடுப்பவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி. பூரம் நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம். சுக்கிரனின் அருக்கடாட்சம் ஒருத்தருக்கு முழுமையா இருந்தா மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்குங்க. சுக்கிரனுடைய அம்சம் கொண்டவர் ஸ்ரீரங்கநாதர். திருச்சியில இருக்கின்ற ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற நம்முடைய ரங்கநாதர். ஆடிப்பூரத்துல பிறந்த நம்முடைய ஆண்டாள் ரங்கநாதரை, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். திருப்பாவையும் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போ சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும். யார் வீட்டுல சுக்கிர பகவானுடைய அருள் அதிகமா கிடைக்குதோ, அதனால குடும்பத்துல அடிக்கடி கணவன் மனைவி சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஆடிப்பூரம் விரதம் தவறாமல் இருந்து அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து இருக்கலாம், இல்ல ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், கணவன் மனைவிக்காக இருக்கலாம், மனைவி கணவருக்காக இருக்கலாம். அவர்கள் தங்களுடன் சந்தோஷமாக வாழணும், ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது கல்யாணம் ஆனவங்க பண்ணலாம். கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரமாக எங்களுக்கு திருமணம் கைகூட வேண்டும், நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதே மாதிரி தாங்க முக்கியமா இந்த ஆடிப்பூர நாள்ல வளகாப்பு அப்படின்றது நடத்தப்படுது. இது எல்லா அம்பாள் கோவில்லையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடத்தப்படும். அதனால ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. குழந்தை வரத்திற்காக நீண்ட நாட்கள் காத்து கொண்டு இருப்பதற்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பதற்கு நல்ல திருமண வரம் அமையுங்க. ஆடிப்பூர தினத்துல வளைகாப்பு நீங்க அம்பாளுக்கு வீட்டிலேயே நடத்துவதாக இருந்தால் அம்மன் படத்திற்கு வளையல் மாலை எல்லாமே சாத்துங்க. முக்கியமா முதலாவதாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னா தவறாமல் பெருமாளை சென்று தரிசித்து வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க. ஆண்டாள் தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க. பிரிந்த தம்பதியர் திரும்பவும் சேருவார்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதியர் தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நீங்கும். இரண்டாவது, வளையல் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வளையல் அன்றைய தினம் வாங்கணும். வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணணும். இந்த ஆடிப்புற நாள்ல ஆண்டாளை வழிபாடு செய்யணும். அடுத்தது, மிகவும் முக்கியமாக உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்பாள் கோவிலுக்கு போகும்பொழுது வளையல் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணணும். அடுத்தது, இதை பிரசாதமாக மற்றவர்களுக்கு கொடுக்கணும். கோவிலையும் கொண்டு போய் கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வாங்கி கொண்டு கொடுக்கலாம். நீங்க வீட்டிலையும் இதை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணிட்டு நீங்களும் இதை அணிந்துக்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஆடிப்பூரம் நாளில் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கணும், எப்பொழுதுமே மனசில் நிம்மதி இருக்கணும் அப்படின்றவங்க கணவன் மனைவி சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆடிப்பூர தினத்தில் திங்கட்கிழமை வர்றதுனால தவறாமல் நீங்கள் சக்தியையும் சிவனையும் வழிபாடு செய்யணும். அதாவது அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா திங்கட்கிழமை இந்த ஆடிப்பூர நாள் எல்லாமே சேர்ந்து வருது. மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு ஏற்படணும்னா மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க. அனைவரும் வீட்டில் பெண் தெய்வங்களை வைத்து வழிபாடு பண்ணுவீங்க. அப்படியாகப்பட்ட பெண் தெய்வங்களுக்கு அன்றைய தினம் வாசனையான மலர்கள், வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வைத்து அவர்களுக்கு உண்டான தாம்பூலத்தை நீங்கள் தயார் செய்து வழிபாடு பண்ணும் பொழுது குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். இந்த பூர நாளில் ஆடிப்பூரம் நாளில் ஆண்டாள் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் வீட்டில் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆடிப்பூர திருநாளில் எந்த 3 மங்கள பொருட்களை வாங்கினால் நமக்கு யோகம் வரும் அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.